நம்மளுடைய துக்கத்துக்கு பெரும்பாலும் காரணம் கற்பனை. ஒருத்தர் என்னமோ நினைக்கிறாங்களே நம்மளை பற்றி, அவங்க இதை பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சில கற்பனைகளை உருவாக்கிக்கிறோம். அந்த கற்பனைக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு. அப்போது நம்மளை யார் காப்பாற்றுவாங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம தான் கைட் பண்ணிக்கணும். அந்த கற்பனைகள் வரும்போது, துக்கம் வரும்போது, இல்லை இது நிஜம் கிடையாது, இது எதுவுமே சத்தியம் கிடையாது அப்படின்றத நமக்கு நம்ம கைட் பண்ணிக்கணும். இது எல்லாம் மனசுடைய மாயாஜாலம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்மா ஸ்திதியில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்மா ஸ்திதி அப்படின்னா எந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலை, அதுதான் நம்மளுடைய ஸ்திதி. எந்த ஒரு எமோஷனலும் நம்ம தாக்காது நம்ம அந்த ஸ்திதியில் இருக்கும்போது.